சற்று முன் வெளியான மிக அதிர்ச்சியான தகவல், கச்சா எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்து உள்ளது. இன்னும் எந்தெந்த பொருட்கள் அதிகரிக்க போகிறது என்று இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான மோதல் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சட்டென பறக்க ஆரம்பித்துள்ளது. அதாவது திடீரென 3% உயர்ந்துள்ளது. சர்வதேச மார்க்கெட்டில் கச்சா எண்ணெய் விலை ரூபாய் பேரில் $90.79 உயர்ந்துள்ளது. கடந்த 1.5 மாதங்களில் இல்லாத அளவுக்கு கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதல் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு முடிவுக்கு வருவது போன்ற சூழல் ஏற்பட்டது. இதனால் உலக நாடுகள் நிம்மதி அடைந்தன. இருப்பினும் இது சில வாரம் கூட நீடிக்கவில்லை. ஏனென்றால் மீண்டும் இரு தரப்பிற்கும் இடையே மோதல் ஆரம்பித்து விட்டது. மாறி மாறி இருவருமே தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் வளைகுடாவில் இப்படி தாக்குதல் தீவிரமடைய ஆரம்பித்த உடனேயே கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. அதே சமயம் இந்த கச்சா எண்ணெய் விலை ஒரேடியாக 3% வரை உயர்ந்துள்ளது. சர்வதேச மார்க்கெட்டில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $90.79 உயர்ந்துள்ளது. கடந்த ஜூன் 11ஆம் தேதிக்கு பிறகு இல்லாத உச்சத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக கடந்த வாரத்தில் மட்டும் ரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 15.9% உயர்ந்துள்ளது. அதேபோல் இதற்காக அமெரிக்காவின் WTI கச்சா எண்ணெய் விலையும் ஒரே நாளில் 2.65% உயர்ந்துள்ளது. பேரலுக்கு $84.68 வர்த்தகமானது. கடந்த ஒரு வாரத்தில் இந்த கச்சா எண்ணெயும் 15.5% உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த WTI கச்சா எண்ணெய் என்பது பெரும்பாலும் அமெரிக்காவுக்குள்ளேயே வர்த்தகமாகும். எனவே சர்வதேச சந்தைக்கு நாம் ரேட்டை தான் பார்க்க வேண்டும், பிரிண்ட் ரேட்டை தான் நாம் பார்க்க வேண்டும். அது இப்போது $90 எட்டியுள்ளது. இந்த விலை உயர்வுக்கு மிக முக்கியமான காரணமே அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போர் பதட்டம்தான். அமெரிக்கா தொடர்ந்து 9வது நாளாக ஈரான் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஈரான் மீதான தாக்குதலை ட்ரம்ப் தீவிரப்படுத்த உத்தரவிட்டுள்ளார். இதற்கு பதிலடியாக அமெரிக்காவின் படைகள் இருக்கும் குவைத் மற்றும் பகாஸ்ரை மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகி உள்ளது. போர் பதட்டம் காரணமாக உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் சர்வதேச கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் சுமார் 20% இந்த ஜலசந்தி வழியாகவே நடக்கிறது. சரியாக இதே இடத்தில்தான் மோதலும் மையம் கொண்டு இருப்பதால் சர்வதேச கச்சா எண்ணெய் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் ஈரான் துறைமுகங்களை நோக்கி செல்லும் கப்பல்களை முடக்க போவதாக அமெரிக்கா அறிவுறுத்தி உள்ளது. மறுபுறம் அதே சமயம் ஒரு பக்கம் ஈரான் துறைமுகங்களை நோக்கி செல்லும் கப்பல்களை முடக்க போவதாக அமெரிக்கா அறிவுறுத்தியுள்ளது. மறுபக்கம் ஹார்முஸ் தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அறிவித்துள்ள ஈரான் அங்கு தங்கள் விதிமுறைகளை மீறும் கப்பல்களை குறிவைத்து தாக்குவோம் என ஈரான் அறிவுறுத்தி உள்ளது. இது போன்ற அறிவிப்புகளே கச்சா எண்ணெய் விலையை எகிர வைத்திருக்கிறது. மத்திய கிழக்கில் போர் பதட்டம் மேலும் நீடித்தால் சர்வதேச கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டு விலை உயரலாம். இது சில வாரங்கள் நீடித்தால் கூட மீண்டும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை மிகவும் உயரும் ஆபத்து இருக்கிறது.
அதாவது அபாயம் இருக்கிறது. மேலும் எல்பிஜி சப்ளை கூட பாதிக்கப்படலாம். இப்போது நிலைமை மோசமாக இல்லை என்றாலும் இந்த மோதல் சில வாரங்கள் நீடித்தால் நிலைமை கையை விட்டு போகும் அபாயம் இருக்கவே செய்கிறது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் 26 ஆண்டுகளில் இல்லாத மாற்றம். அமெரிக்கா ஈரான் இடையே நீடித்த மோதல் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது அனைவருக்கும் தெரியும். இந்த மோதல் இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி கொள்கையையும் கூட பாதித்துள்ளது. இதன் காரணமாக 26 ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய கொள்கை மாற்றம் இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் நடந்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே கடந்த பிப்ரவரி முதல் ஜூன் மாதம் வரை நீடித்த போரும் பதற்றமும் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் சப்ளையும் கடுமையாக பாதித்தது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் சர்வதேச கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இதனால் பல உலக நாடுகள் தங்கள் கச்சா எண்ணெய் இறக்குமதி கொள்கையை மாற்றி அமைத்துள்ளது. அதாவது இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதியில் இப்போது துபாய் ஓமன் வகை கச்சா எண்ணெயின் பங்கு தற்போது 20.60% குறைந்துள்ளது. 2001ஆம் ஆண்டு முதல் நமக்கு இறக்குமதி தொடர்பான டேட்டா இருக்கிறது. கடந்த 26 ஆண்டுகளில் துபாய் ஓமன் வகை கச்சா எண்ணெயின் இறக்குமதியானது இந்த அளவுக்கு குறைந்துள்ளது. இதுவே முதல் முறை. அதே நேரம் மறுபுறம் பிரிண்ட் வகை கச்சா எண்ணெயின் பங்கு 79.40% உயர்ந்துள்ளது. இது ஏப்ரலில் 61.2%, மே மாதத்தில் 70%, ஜூன் மாதத்தில் 71.2% இருந்தது என்று குறிப்பிடத்தக்கது. ஈரான் மோதலின் போது ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் மேற்கு ஆசியாவில் இருந்து வரும் கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டது. இதையடுத்து இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ரஷ்யா, அமெரிக்கா, வெனிசுலா மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் இருந்து அதிகளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய ஆரம்பித்துள்ளது. இதனால் இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியும் மேற்கு ஆசியா நாடுகளில் பங்கு ஜூன் மாதத்தில் சுமார் 22% குறைந்துள்ளது. மோதலுக்கு முன்பு இது 60 முதல் 70% வரை இருந்தது. இந்தியா தற்போது 41க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து இந்த கச்சா எண்ணெயானது இறக்குமதி செய்தாலும் பிரிண்ட் மற்றும் துபாய் ஓமன் கச்சா எண்ணெய்கள் தான் பெருமளவு இறக்குமதி செய்யப்படுகிறது. ஆகையால் ரஷ்ய கச்சா எண்ணெய் சர்வதேச எண்ணெய் சந்தைகளில் இடம்பெறவில்லை. இதனால் இந்தியா அவர்களிடம் இருந்து எந்த அளவுக்கு கச்சா எண்ணெய் வாங்குகிறார்கள் என்பது குறித்துதான் துல்லியமான தகவல் இல்லை. இருப்பினும் ஜூன் 1 முதல் 19 ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவின் ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதியானது தினசரி 26.6 லட்சம் பீப்பாய்களாக இருந்தது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பட்டு கொள்ளட்டும்.